உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன தனுசு ராசி சகோதர சகோதரிகளை, 12 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறதுல தலைப்பில் ஏற்கனவே நீங்கள் பிறந்த காலத்தில் குரு உச்சம் பெற்று யாரெல்லாம் பிறந்தீர்கள், அதாவது உங்கள் சந்திரனுக்கு 8ஆம் இடத்தில் குரு யாருக்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். லக்னத்திலேருந்து பார்க்க வேண்டாம், சந்திரன்லேருந்து 8இல் குரு உச்சம். அது யாருக்கெல்லாம் இருக்குன்னா 2014 15, 2002 3, 1990 91, 78 79, 1966 67, 54 55. அதாவது 12 வயசு உள்ளவங்க, 24 வயசு, 36 வயசு உள்ளவங்க, 48 வயது, 60 வயது, 72 வயது அவர்கள் எல்லாருமே பிறந்த காலத்திலே குரு எங்கே இருக்கிறதோ அதே வீட்டை குரு இப்போ டச் பண்ணும் பொழுது, அப்போ நம்ம ராசிக்கு அது எத்தனாம் இடம்? தனுசு ராசிக்கு அது 8ஆம் இடம். அப்போ ராசிக்கு அதிபதி யார்? குரு. அந்த ராசிக்கு அதிபதியே 8ஆம் இடத்தில் இருப்பது நன்மையா தீமையா? அது உங்கள் கையில். எப்படி? இப்போது லக்னாதிபதி 8ஆம் இடத்துல இருக்குது. நாமளாகவே போய் ஒரு இடத்துல தவறுகளை செய்வோம். தவறு தானாக பின்னாடியிலேருந்து வராது. அப்போ நம்ம விழிப்புணர்வும் கவனமும் எச்சரிக்கையும் அவசியம். புரியுதுங்களா? ஏன்னா நம்ம தான் 8ஆம் இடத்துக்கு போயிருக்கோம். இதே பெருசாக ஆபத்தெல்லாம் இல்லை. அது உச்ச வீடு, நட்பு வீடு, உங்களுக்கு அது பெரிய கெடுதல் இல்லை. இருந்தாலும் இந்த ராசிக்கு 4 8இல் 4ஆம் இடம்ங்கிறது என்ன? இடம், வீடு, வாகனங்கள். இப்போ ஒரு காலி இடத்த போய் வாங்குறீங்க. இன்றைக்கி கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டு போகிறாரு. அந்த இடம் நான் ஒரு வீடு கட்டலான் இருக்கேன். அந்த வீடு கட்டும்போது என்னாச்சுன்னா, அந்த ரோடு குத்து இருக்குது. தெற்கு பார்த்த வீடு, சவுத்து ஈஸ்ட்லேருந்து நேராக ரோடு குத்து. அப்படின்னா நாளைக்கே நான் வர்றேன், நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வாஸ்து பார்க்கக்கூடிய நாள், நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று அந்த இடம் சரியில்லைன்னா விற்றுருங்க, இல்லைன்னா நீங்கள் விற்றுட்டு வேறு பக்கம் கட்டுங்க அப்படின்னா. இதுதான் நம்மளாக செய்யக்கூடிய தவறு. அவர் ஜாதகம் பார்க்க வந்ததுனால நம்ம ஒரு அவேர்னஸ். இப்போ அசோக் குமார் கூப்பிட்றாரு. இன்னைக்கு காலையில் அவர் ஆன்லைன், அவர் மஸ்கட்டில் குவைத்தில் நல்ல வேலை பார்க்குறாரு. அற்புதமான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு நல்ல சம்பளம். அவர் என்ன சொல்கிறாரு, சார் நான் ஊரில் எங்கள் அப்பாவுடைய தொழில் மளிகை கடை அதில் செய்யலாமான்னு கேட்குறாரு. இதெல்லாம் தான் நான் சொல்கிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய ஜாதகப்படி. நீங்கள் மேச லக்னம், துலா ராசி தனுசு ராசி. அப்போ லக்னாதிபதியே 9ஆம் இடத்துல இருக்கும்பொழுது, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய லக்னாதிபதி 7ஆம் இடத்துலையும் 7 கூடியவனோட சரராசியில் இருக்கும்பொழுது, அந்த திசையும் உங்களுக்கு 7 வருஷம் நடக்கும்பொழுது நீங்கள் வெளிநாட்டிலே இருங்க, 7 வருஷத்துக்கு அப்புறம் வாங்க, அப்போ நான் சொல்கிறேன்னு. அப்போ அவர் என்ன ஆகிடுது, இவருடைய ஜாதகப்படி வீடு கட்டுறோம்னார் ஊரில். அந்த வீடு கட்டாதீங்க, அந்த பணம் இருந்ததுன்னா பக்கத்து சைட்டை வாங்கி போடுங்க. அந்த 7 ஆண்டுகள் கழித்து டபுள் ரேட் போகும், அப்போ விற்கலாம். டபுளை விட ட்ரிபிள் போகும். அது மாதிரி தனுசு ராசி நேயர்கள் 13 வயதில் இருக்கக்கூடியவங்க என்ன படிக்கலாம், அடுத்தது என்ன படிக்கலான்னு என்கிட்ட கேளுங்க. புதிதாக இந்த வந்திருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்கள் என்னுடைய செல் நம்பர் 9842208655 இந்த எண்ணுக்கு சென்மி பிளேலிஸ்ட் தனுசு, அப்புறம் உங்கள் லக்னம், ஒரு 50 100 வீடியோஸ் இருக்கும். ஏதாவது ஒரு மெசேஜ் உங்களுக்கு பயனுள்ளதாக நான் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையில் வருமுன் காப்பவனே மனிதன், வருமுன் காப்பதே ஜோதிடம். இது சரியான காலகட்டங்களில் நீங்கள் கோயின்சேஷன் பண்ணி, இப்போ 48 வயசாச்சு, கரெக்டாக இவர் 78 79 பிறந்தவர். இப்போ போய் வீடு கட்டுறன்னு கை வச்சு பாதியோடு நின்றுட்டுருக்கு. எப்போயே ஆரம்பிச்சிங்க? குரு அஷ்டம குருவில் போய் ஆரம்பிக்கலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிலே ஆகும், லேட் ஆகும். புரியுதுங்களா? அப்போ 72 வயசு பெரியவர் இந்த நேரம் பார்த்து பூமியில் இன்னொருத்தருக்கு கொலட்ரால் கொடுக்குறாரு, கொடுக்கலாமா? அவன் ஏமாற்றிட்டு போயிடுறான். 60 வயசு இவங்களுக்கு கரெக்டாக 66 67 பிறந்தவங்க. அவங்க ஏன் பேசாமல் சிவனேன்னு இந்த ஒரு வருஷம் பொறுமையாக இருந்தீங்கன்னா அந்த லேண்டை நல்ல விலைக்கு அப்புறம் விற்கலாம்ல. ஓடி போனவனுக்கு 9ல் குரு. அவேர்னஸ். குரு பயிற்சி என்பது இந்த அசோக் குமார் கேட்டது மாதிரி, இந்த குரு 8ல் இருக்கும்போது வேலையை விட்டுட்டு ஊரில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறது, புளி உருண்டை உருட்டிக்கிட்டு இருந்தோம்னா
அது எப்போ உருட்டணுமோ அப்போ தான் உருட்டணும், அந்த காலங்கள். அதனால் உங்களுடைய ராசிக்கு எந்த இடங்களெல்லாம் பார்க்குதோ குரு பார்க்குதோ அந்த இடம்லாம் பொலிவு அடையும். அதுக்கு இது அவங்களாம் கணக்கு கிடையாது. ஒன்றும் இல்லை, விரய ஸ்தானத்தை குரு பார்க்குது, சுப விரயமாக பண்ணிக்கோங்க. 2ஆம் இடத்தை குரு பார்க்குது, அந்த 2ஆம் இடங்கிறது மணி ஃப்ளோ, கொஞ்சம் முன்பை விட கொஞ்சம் வருமானங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்தை குரு பார்க்குது, 4 குடைவனே 8லிருந்து குரு பார்க்குது. இது எப்படி பண்ணணும்னா, ஒரு ஆல்ரெடி வீடு இருக்குது, இந்த ரெனோவேஷன் பண்ண போகிறோம், அது 4ஆம் இடம் அந்த குரு பார்க்கறதுனால காசு செலவாச்சு கொஞ்சம், ஆனால் அந்த வீட்டை ஒப்பைத்து கொண்டு வந்துட்டோம். ஒரு நெகட்டிவான சூழலில் இருந்தாலும் இப்போ வண்டி கார் ரிப்பேர் ஆகிடுது, ரிப்பேர் ஆனவொடனே என்ன பண்ணுவோம், அது நெகட்டிவ். ஆனால் அந்த நல்ல மெக்கானிக் போய் ஒரு 40,000 செலவு பண்ணி இந்த கார் பழையபடி கொண்டு வந்துட்டாருங்க, அது என்ன ஆகிடுது, உங்களுக்கு காரை ஓட விட்டாச்சு. எதுவுமே வந்துங்க நெகட்டிவாக நினச்சிங்கன்னா நெகட்டிவ். என்னுடைய வீடியோ எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய ஜோதிடர் எதற்கு அப்புறம் இவ்வளோ நூல்களை படித்தார். இவ்வளோ நூல்களை படித்து அவர் என்ன நமக்கு சொல்ல வருகிறார். அப்போ அதில் ஏதாவது ஒரு டேக் டைவர்ஷன் மாற்றுப்பாதை இருக்குமா இருக்காத. என்ன படிக்கலான்னு இலக்கே இல்லாமல் இருந்தவங்கள என்ன படிக்கலான்னு படிக்க சொல்லியிருக்கோம். 12 வயசு முடிஞ்சு 13 வயசு உள்ளவங்கள பார், உன் ஜாதகப்படி இதை தேர்ந்தெடு. 23 வயசு ஆச்சுங்க இந்த காலகட்டங்கள், 24 ஆச்சு, இன்னும் திருமணம் ஆகலை, குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குது. இப்போ சிவியராக முயற்சி எடுங்க. அது இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் கூட யாராவது ஒருத்தவங்களுக்கு குருபலன் இருந்தாலும் திருமணம் செய்யலாங்கிறது என்னுடைய கணக்கு. எனவே இந்த தனுசு ராசி சகோதர சகோதரிகள், வெளுத்ததெல்லாம் பால் என்று இருக்கக்கூடியவர்கள், வெள்ளந்தியான மனிதர்கள், பிரதியாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள், அதே மாதிரி தேவையில்லாமல் இந்த காலகட்டங்களில் இந்த ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறவங்களாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்க, அதுலேயும் ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க, இன்ட்ராடே பண்ணுறவங்கெல்லாம் கவனமாக வெளியில் வந்துடணும். அந்த பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் எஃப்என்டோ, அந்த ஃபுட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் சொல்கிறாங்க இல்லையா, அந்த எஃப்என்டோவிலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்கெல்லாம் யாராவது ஒருத்தவங்க போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்கள்ட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு வந்துடுங்க. உங்களுடைய நோக்கம் அதுவல்ல, நீங்கள் உங்களோட ரெனோவேஷன் பண்ணணும். உங்கள் ராசியாதிபதி 8இல் நின்று உச்சம் பெற்று 8ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுது நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் கவனம் தேவை. ஒன்று செலக்ட் பண்ணுறதில்ல, கணவனோ அல்லது மனைவியோ திருமணத்திற்கு, அதே மாதிரி இப்போதைக்கு குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி கொள்வதும், இந்த பொருளை வாங்கி விடலாம் என்ற எண்ணம் வருவதும், இந்த காரையே வாங்கிடலாம் அப்படின்னு போய் எங்கேயாவது செகண்ட் ஹேண்டு கார் வாங்குறேன்னு சொல்லி அது பட்டா வச்சு வெல்டு வச்சுருப்பாங்க, அது தெரியாமல் நம்ம தள்ள கட்டிடுவாங்க. அப்புறம் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டீங்க, வாங்கினதுக்காக ஓட்டிகிட்ருக்கணும். அதே மாதிரி வீடு தேவையாக வாங்க, ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க. எப்போ கோட்சார ரீதியாக நம்மளுடைய ராசிக்கு அதிபதி குரு எப்போல்லாம் 6, 8, 12 கெட்டு அந்த ஓராண்டுகள் ட்ராவல் பண்ணும் பொழுது அந்த நேரத்தில் நம்ம ஒரு சில தவறுகளை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தசாபுத்திகள் உங்களுக்கு நன்றாக இருக்குமே ஆனால் இந்த தவறுகள் ஒரு துளி நடக்காது. தசாபுத்திநாதன் தான் உங்களை முதல்ல வழிநடத்தி செல்வார். கோச்சாரம் என்பது ஒரு கடையில் நின்று சாப்பிட்றது, பாடாவதியான ஒரு கடையில் நிறுத்திட்டோமே உனக்கு 7:30 அதை சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் இந்த மாதிரி சடனாக நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கோச்சாரம். இதையெல்லாம் நன்கு புரிந்து கொண்டு நீங்களாக செலக்ட் பண்ணுறத தயவுசெய்து அஸ்ட்ராலஜர்கிட்ட சொல்லி நான் இதை வாங்கலாமா, இந்த இடம் ஆல்ரெடி கோர்ட்டு கேஸுன்னு இருக்கும், அந்த 4ஆம் இடம் இல்லையா, வம்பு வழக்கில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அட்வான்ஸ் பண்ணிட்டேன் சார், கரையுமே பண்ண முடியாது, அட்வான்ஸும் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 60 வயசு ஆகுது, 1966, 67 பிறந்து 60 போய் ஒருத்தன்கிட்ட மாட்டிக்கிட்டேன். இந்த அதே மாதிரி 72 வயசுங்க, என் சொத்து எல்லாமே என் நம்பி என் பிள்ளைகள் பேரில் நல்லா எழுதி வச்சேன், இன்றைக்கி சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி ஒருத்தர் கேட்குறாரு பிரான்ஸ்லேருந்து, அவருக்கு 84 வயசு, 72 10 82, அந்த அவருக்கு வயசு பார்த்திங்கன்னா 84 வயசு. அவருக்கும் கிட்டத்தட்ட ஏகதேசம் 12 ஆண்டுகளுக்கு முன்பு அதே குரு இருக்கும்போது பிறந்தது. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, எல்லாமே நல்லா சம்பாதிக்கும் பொழுது, இலங்கைக்காரர் சம்பாதிக்கும் பொழுது அவருக்கு நாம் எல்லாம் பணத்தெல்லாம் கொடுத்துட்டேன்,
இப்போ என்னை வச்சு அவர் பார்த்தார். அவரும் தனுசு ராசி, நானும் தனுசு ராசி. என்னை வச்சு பார்க்க மாட்டேங்கிறாரு. நான் வந்து ஹோமில் போய் இருக்கிறதான்னு கேட்குறாரு. அழுகிறார் அந்த வயசில். இந்த தவறுகளில் வந்து நாம் இழைக்கக்கூடாதுங்கிறது தான். புரியுதுங்களா? அவர் இதெல்லாம் எப்போ இழைச்சிருப்பார்? 10 வருஷத்துக்கு முன்னாடி. அது இந்த 72 வயசு இருக்கும்பொழுது அவர் எழுதி கொடுத்துருப்பார். இந்த கோள்கள் சொல்லும் ரகசியங்கள் என்ன? நம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு நமக்கு கேந்திர திரிகோணங்கள் இருக்கும்பொழுது குதூகலமான சம்பவங்கள் நடக்கும்பொழுது தெரிவதில்லை. நான் ஒரு கார் எடுத்தேன், சந்தோஷம். கல்யாணம் பண்ணேன், அந்த குழந்தைகள் அப்போ தான் குழந்தை கிடைச்சது. நாம் அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. கெட்டு இருக்கும் பொழுது நாம் வந்துட்டு வருமுன் காப்பவனே மனிதன், வருமுன் காப்பது ஜோதிடம். அப்போது உங்களுடைய கிரக நிலைகளை ஆய்வு செய்து இந்த காலத்தில் பதுங்கி இருக்கலாமா, பாயலாமா? இந்த ரெண்டே ஆப்ஷன் தான். இந்த அசோக்குமார் நினச்சிருந்து நான் சொல்லியிருந்தேன்னா பாஞ்சிருப்பார், நேராக ஊருக்கு வந்திருப்பார். அப்போ வராதிங்க, அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க, என்னை கேட்டு பண்ணுங்க அப்படின்னு இந்த கோச்சாரத்தில் நான் வழிகாட்டுறதும், தசாபுத்தியில் எப்படி வழிகாட்டுறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த திசை உங்களுக்கு யார்? உங்களுக்கு லக்னாதிபதி திசை. லக்னாதிபதி எங்கே இருக்குது? லக்னத்தை பார்க்குது. அந்த லக்னாதிபதி கேந்திரத்தில் இருக்குது, சுப நட்சத்திரத்தில் இருக்கிறது, ஏழுக்குடையவனுடைய சாரம் பெற்று இருக்கிறது. இப்படி நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் உங்களை வழிகாட்டுறது என்னுடைய கடமை. புரியுதுங்களா? எனக்கு மற்ற நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் உண்மையை சொல்கிறீங்க, வித்தியாசமாக சொல்கிறீங்க. வித்தியாசமே கிடையாதுங்க, உண்மையை சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஆகா ஓகோன்னு எதுவும் சொல்கிறதே இல்லை. எதுக்கு தேவையில்லாமல் உங்களை வந்து நீங்கள் படுத்துக்கிட்டு கனவு கண்டுட்ருப்பீங்க, கோடி ரூபா நாளைக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து விழும்னா எப்படி விழும்? எனவே ஒரு பொருளை இங்கேருந்து நாம் எடுக்கிறோம், அங்கே நகர்த்தி வைக்கிறோம், நாம் இந்த பொருளை வாங்குகிறோம். அது வாங்குவதற்கு உண்டான சரியான காலம் நமக்கு எப்படி இருக்கிறது? இவ்வளோ தான் ஆய்வு. எனவே மற்ற குரு பயிற்சியில் மற்ற அந்த வருடங்களில் பிறந்தவர்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்கள் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறாரு அப்படின்னு. அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் அவர்களுக்கு நம்ம பார்ப்போம். என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.